தீபத்தூணை சமணர் தூண், சர்வே தூண் என்கிறது தமிழக அரசு. தீபத்தூண் எங்களுக்கே சொந்தம் என்கிறது தர்கா. மொத்தத்தில் தீபத்தூணில் தீபமேற்றும் உரிமை பற்றிய வழக்கு தீபத்தூண் பற்றிய வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணமாக காட்டுவதை மன்னிக்க முடியாது என்றார் நீதிபதி. திண்டுக்கல் மாவட்டம் ஆலமரத்துப்பட்டி என்கிற கிராமத்தில் சட்டவிரோதமாக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த கட்டடத்தை தொடுவதற்கே அதிகாரிகள் தயங்குகின்றனர். அதற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டுகின்றனர் அதிகாரிகள். சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி இந்துக்களுக்கு அனுமதி மறுப்பது, அதே காரணத்தை சொல்லி சிறுபான்மையினரை அனுமதிப்பது. தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு ஆலமரத்துப்பட்டி அருமையான உதாரணம். பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தூணுக்கு 1805 உருவான தர்கா எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு திசை திருப்பப்பட்டு திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கின் மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் 4வது நாளாக நேற்று விசாரணைக்கு வந்தன. மனுதாரர்கள் ராம ரவிக்குமார், அரசபாண்டி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் என்ன வாதிட்டார் என்பதை பார்ப்போம். தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாநகர் காவல்துறை ஆணையரும் பொது அமைதியை காரணம் காட்டுவது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காரணங்களாகும். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு முன்பு 144 தடையாணை பிறப்பிக்கப்பட்டது. காவலர்கள் குவிக்கப்பட்டனர். மத விவகாரங்களில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கலாம். சபரிமலை வழக்கில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேல்முறையீடு செய்துள்ள மனுதாரர்கள் வாதங்களைத்தான் வைக்கின்றனர், ஆதாரங்களை வைக்கவில்லை. தர்காவிலிருந்து 15 மீட்டர் தொலைவில் கோயிலுக்கு சொந்தமான எந்த பகுதியிலும் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றலாம் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். இருப்பினும் வேண்டுமென்றே திட்டமிட்டு 2 மதத்தினருக்கு இடையே பிரச்சனை உள்ளது போல மேல்முறையீட்டு மனுதாரர்கள் வாதிட்டு நீதிமன்றத்தை திசை திருப்பி வருகின்றனர். தீபம் ஏற்றுவதற்கு முழு அதிகாரம் கோயிலுக்கு உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என நீதிபதி கனகராஜ் தன்னுடைய உத்தரவில் கூறியிருக்கிறார். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் என்றார் வழக்கறிஞர் ஸ்ரீராம். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாற்று இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கூறும்போது மனுதாரரின் மனு நிலைக்கத்தக்கதா என்கிற கேள்வி எழுகிறது. இது குறித்த வாதங்களை முன்வையுங்கள் என்றனர். அதற்கு வழக்கறிஞர், மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டி கோயில் நிர்வாகத்திடம் மனு தரப்பட்டது. அந்த மனு நிராகரிக்கப்பட்டதால் நீதிமன்றத்தை நாடினோம். 1996 ஆண்டு உத்தரவின்படி தர்காவில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் தீபம் ஏற்றலாம். அந்த உத்தரவில் எந்த குழப்பமும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் 2 மலைகள் கிடையாது, 2 மலை உச்சிகள் தான் உள்ளன. மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என முடிவான பிறகு அந்த இடத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என தர்கா தரப்பினர் கூறுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. தர்கா தரப்பினர் மலை முழுவதையும் சிக்கந்தர் மலை என உரிமை கோரி வருகின்றனர். மலையில் ஆடு கோழி பலியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரி வருகின்றனர். தற்போது நெல்லித்தோப்பில் உள்ள படிக்கட்டுகள் வழியாக தீபமேற்ற செல்வதற்கு விடமாட்டோம் என்று அவர்கள் வாதிடுகின்றனர். அப்படி பார்த்தால் கோயிலின் கீழ் இருந்துதான் படிக்கட்டுகள் மேலே செல்கின்றன. கோயில் வழியாக படிக்கட்டுகள் செல்வதால் எவரையும் மலைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என நாங்கள் சொன்னால் அது சரியாக இருக்குமா? நெல்லித்தோப்பு படிக்கட்டுகளை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை. ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கத்தை தான் கடைபிடிக்க கோருகிறோம். ஆனால் தீபத்தூணை அளவைக்கல் என்றும் சமணர் தூண் என்றும் கூறுகிறது தமிழக அரசு. தீபத்தூண் தங்களுக்கே சொந்தம் என்கிறது தர்கா தரப்பு. மலை உச்சியில் உள்ள தீபத்தூணை சமணர் தூணாக மாற்ற முயற்சிக்கிறது தமிழக அரசு. வக்பு வாரியத்தின் பணி தர்கா சொத்துக்களை பாதுகாப்பதும் கண்காணிப்பதும் மட்டும்தான். ஒரு பிரச்சனையில் மற்றொரு தரப்பினரிடம் சமரசம் பேச அதிகாரம் கிடையாது. தொல்லியல் துறைக்கு சொந்தமான பகுதிகளில் எந்தவித மாற்றமும் செய்யக்கூடாது, வண்ணங்களையும் அடிக்கக்கூடாது.
பழமையான நினைவு சின்னங்கள் உள்ள இடங்களில் தொல்லியல் துறை சட்டத்தின்படி ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார் வழக்கறிஞர் ஸ்ரீராம். அப்போது இடைமறித்த நீதிபதிகள், மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றியதற்கான சான்றுகள் உள்ளனவா, மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற மனுதாரரின் கோரிக்கை விசாரணைக்கு உகந்ததா என்பதை முதலில் தெளிவுபடுத்துங்கள் என்றனர். அதற்கு வழக்கறிஞர், நீதிபதி கனகராஜ் முன்னர் கொடுத்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மனுதாரர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்று கூறினார். பின்னர் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் வழக்கு மெல்ல மெல்ல திசை திருப்பப்பட்டு வருகிறது. தீபத்தூணை சமணர் தூண், சர்வே தூண் என்கிறது தமிழக அரசு. தீபத்தூண் எங்களுக்கே சொந்தம் என்கிறது தர்கா. மொத்தத்தில் தீபத்தூணில் தீபமேற்றும் உரிமை பற்றிய வழக்கு தீபத்தூண் பற்றிய வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு மத்தியில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு நேற்று நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர் காவல்துறை ஆணையர் லோகநாதன், துணை காவல் ஆணையர் இனிகோ திவ்யன், திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் யஜ்ஞநாராயணன் ஆகியோர் நேரில் ஆஜராயினர். தமிழக அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம், ADGP டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகியோர் காணொளி வாயிலாக ஆஜராகினர். அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்த நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அதிகாரிகள் மீறியுள்ளனர், அவமதித்துள்ளனர். அதற்கு அதிகாரிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் 144 தடை ஆணை பிறப்பித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்காதது ஏன் என விளக்கம் அளிக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணமாக காட்டுவதை மன்னிக்க முடியாது என்றார் நீதிபதி. மேலும், நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்று ஆட்சியர், காவல்துறை ஆணையர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தெரிவித்திருக்கிறார். அவர் ஏன் அவ்வாறு கூறினார் என்று தலைமைச் செயலாளரிடம் கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அதற்கு தலைமைச் செயலாளர், எந்த உள்நோக்கத்துடனும் 144 தடை ஆணை பிறப்பிக்கப்படவில்லை, ஏற்கனவே உள்ள உத்தரவுகளின் அடிப்படையில் தான் 144 பிறப்பிக்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்று எண்ணவில்லை. தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்து அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது என்று பதிலளித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை நிறைவேற்றாமல் மதுரை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களாகவே 144 தடை ஆணை பிறப்பித்தார்களா, அல்லது மேலிட அறிவுறுத்தல்களின் பேரில் உத்தரவு பிறப்பித்தார்களா? திண்டுக்கல் மாவட்டம் ஆலமரத்துப்பட்டி என்கிற கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் தாங்களாகவே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டடத்தை தொடுவதற்கே அதிகாரிகள் தயங்குகின்றனர். தற்போது சட்டவிரோத தேவாலய கட்டுமானத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அப்படி இருந்தும் நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. அதற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டுகின்றனர் அதிகாரிகள். சட்டம் ஒழுங்கு என்பது வசதியான போலி காரணமாக பயன்படுகிறது. இவற்றை பார்த்து நான் சோர்ந்து விட்டேன். எத்தனை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நீதிமன்ற அவமதிப்புக்காக நான் அழைக்க வேண்டும்? இன்றைக்கும் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ஒரு உரையை படித்த தலைமைச் செயலாளர், நீதித்துறை மீது தங்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தாலும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்தும் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இதை ஏற்க முடியாது. ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அது உயர் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்படாமலோ அல்லது அது ரத்து செய்யப்படாமலோ இருந்தால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதித்துறை உத்தரவை செயல்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது நீதிமன்றத்தின் உத்தரவை மீறுவதற்கான ஒரு காரணமாக இருக்க முடியாது. அது மன்னிக்க முடியாதது. அது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு வழிவகுக்கும். அரசமைப்பு எந்திரம் முடங்கவும் வழிவகுக்கும். எனவே இந்த நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு தலைமை செயலாளர் பதில் அளிக்க வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது.
நீதிமன்ற அவமதிப்பு செய்தவர்கள் அன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தன்னுடைய உத்தரவில் கூறியிருக்கிறார். விசாரணையின் போது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் தேவாலயத்தை சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதிகாரிகள் அனுமதித்திருப்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் உட்பொருள் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி இந்துக்களுக்கு அனுமதி மறுப்பது, அதே காரணத்தை சொல்லி சிறுபான்மையினரை அனுமதிப்பது. தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டுக்கு ஆலமரத்துப்பட்டி அருமையான உதாரணம். இதற்கிடையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா முகப்பில் 1805 என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டின் புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தீபத்தூண் எங்களுக்கே சொந்தம் என தர்கா தரப்பு வாதிட்டு வரும் நிலையில் இந்த புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து மத்திய தொல்லியல் துறையின் திருச்சி மண்டல கண்காணிப்பு அலுவலக அதிகாரிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் முகப்பு கல்வெட்டில் 1805 என்கிற ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே தர்காவின் முகப்பு கட்டடமே 1805 தான் உருவானதாக கருத வாய்ப்பு உள்ளது. ஆனால் தீபத்தூணை பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமணர் தூண் என்கிறது தமிழக அரசு. தமிழக அரசு வாதத்தின்படியே பார்த்தாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தூணுக்கு 1805 உருவான தர்கா எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? இந்த கேள்வி எழுகிறது. இணையத்தில் வைரலாகும் புகைப்படத்தின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்றனர் அதிகாரிகள். திருப்பரங்குன்றம் வழக்கை ஒட்டி புது புது பூதங்கள் கிளம்பி வருகின்றன. வழக்கின் போக்கு எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.